பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் அக்கேறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இப்படியாக யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம். அப்படியே பைபிளை திறங்க, எல்லாரும் பைபிளை திறந்து யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உங்க விரலை வைங்க. அல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உங்க விரலை வச்சுட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அந்த 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம், இன்றைய நாளின் செய்திக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், விசுவாசமும் கிரியைகளும் என்று தலைப்பு கொடுக்கலாம். என்ன தலைப்பு கொடுக்கலாம்? விசுவாசமும் கிரியைகளும் என்று தலைப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சரியா கேட்டுக்கிட்டீங்களா? என்ன தலைப்பு கொடுக்கலாம்? விசுவாசமும் கிரியைகளும் என்று இந்த நாளின் செய்திக்கு நீங்கள் தலைப்பு கொடுக்கலாம். சரி, இந்த வேத பகுதியிலே ஒரு பிரச்சனை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனை எந்த வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம் என்றால், 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, அதற்கு பிறகு தீர்வு என்ன என்பதை நாம் எந்த வேத பகுதியிலே வாசித்து அறிந்து கொள்ளலாம் என்றால், 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை குறித்து வாசித்து அறிந்து கொள்ளலாம். முடிவாக 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கன்க்ளூஷன் காணப்படுகிறது. நாம் ஒரு தீர்மானத்திற்குள்ளாக கடந்து வரலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன இருக்கு? ஒரு பிரச்சனை இருக்கு, அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்வும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முடிவாக என்ன ஒரு தீர்மானத்திற்குள் வர வேண்டும் என்பதை குறித்தும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் அந்த 14ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்க ஆரம்பிக்கலாம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த வசனத்திலே அவர் விசுவாசத்தை குறித்தும் எழுதுகிறார், கிரியைகளை குறித்தும் எழுதுகிறார். தெய்வ பிள்ளையே, நன்றாக வாசித்து பாருங்கள். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றால், அவர்களை ரட்சிப்படைய பண்ணக்கூடிய விசுவாசமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சொல்லுகிறார், தேவன் மேல் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்றால், அந்த விசுவாசம் அவரை ரட்சிப்படைய பண்ணக்கூடியதாய் இருக்கிறதா என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைதான் யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார்.
வெறும் வாயளவுல எனக்கு விசுவாசம் இருக்கு தேவன் மேலேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் விசுவாசம் தனக்கு இருக்குன்னு சொல்றது அவரை ரட்சிப்படைய பண்ணுமா என்பதை அவர் என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லும் போது என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமா இருக்கான்னு ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி? அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்த்து மெய்யாகவே எங்க வாழ்க்கையில இருக்கிற விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாக இருக்கிறது என்பதை உங்களாலே உறுதிப்படுத்தி கொள்ள முடியுமே ஆனால் அந்த விசுவாசம் தான் உங்களை இரட்சிப்படைய பண்ணும். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், எங்களுக்கு இது சரியா புரியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்கள் நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள், தேவன் மேல விசுவாசம் வைத்து ஜீவிக்கிறவர்கள், நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே உங்களிடத்திலே ஒருவர் வருகிறார். அவர் சொல்றாரு, தாயே, தகப்பனே, இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி இல்லை, ஒரு நேரம் சோறு போடுவீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு தரித்திரன் நிற்கும் போது நீங்க சரி எங்க இயேசு நல்லவர், எங்க இயேசு உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உங்களால ஒரு நேரம் சாப்பாடு போடக்கூடிய வசதி இருந்தும் நீங்க அதை செய்யாம போவீர்களானால் உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாய் இருக்காது. அது வாயளவிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத விசுவாசமாக மாறி போய்விடும். அந்த விசுவாசம் உங்களை இரட்சிப்படைய பண்ணாது. கர்த்தர் உங்களை பார்ப்பார். அந்த தகப்பனாருக்கு, இந்த தாயாருக்கு, தன்னிடத்தில் வந்த தரித்திரனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடக்கூடிய வசதி இருந்தும் அவங்க என்ன செய்யல? என் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்திருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனால் அன்பினாலே கிரியை செய்து அவங்க என்ன செய்யல? அந்த தரித்திரனுடைய பசியை ஆற்றவில்லையே. ஆகவே கர்த்தர் பார்த்து சொல்லுவார், உன் விசுவாசம் எப்படி இருக்கு? செத்ததா இருக்குன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? செத்ததா இருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று சொல்லுவார். அதை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் இங்கே எழுதுகிறார். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? கர்த்தர் நியாய தீர்ப்பின் நாளிலே வலது பக்கத்திலே நீதிமான்களையும் இடது பக்கத்திலே சபிக்கப்பட்டவர்களையும் நிறுத்தி ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது என்ன சொல்லுவார்? நான் பசியாய் இருந்தேன், நான் தாகத்தோடு வந்தேன், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நான் காவலிலே அடைக்கப்பட்டிருந்தேன். நீதிமான்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள், நீங்கள் என்னுடைய பசியை ஆற்றினீர்கள், நீங்கள் என்னை வந்து பார்த்தீர்கள், ஆகவே நீங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே அல்லேலூயா உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். பரலோக ராஜ்யத்திற்குள் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் இடது பக்கத்திலே நிற்கிற சபிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுவார், நான் பசியாய் வந்தேன், என்னுடைய பசியை நீங்கள் ஆற்றவில்லை, தாகத்தோடு வந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, வஸ்திரம் இல்லாமல் வந்தேன், எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கவில்லை, காவலிலே காணப்பட்டேன், என்னை வந்து நீங்கள் பார்க்கவும் இல்லை. ஆகவே நித்திய ஆக்கினைக்கென்று உங்களை தீர்க்கிறேன் என்று சொல்லுவார். நீதிமான்களை பார்த்து சொல்லுவார், வலது பக்கத்திலே நிற்கிற நீதிமான்களை பார்த்து சொல்லுவார், நித்திய ஜீவனுக்கென்று பிரவேசியுங்கள் பரலோக ராஜ்யத்திலே என்று சொல்லுவார். ரெண்டு கூட்டத்தாரும் கேட்பாங்க, ஆண்டவரே, நீர் எப்பொழுது எங்களிடத்தில் வந்தீர்? வஸ்திரம் இல்லாமல், பசியோடு, தாகத்தோடு, எப்பொழுது காவலிலே காணப்பட்டீர்கள் என்று ரெண்டு கூட்டத்தாரும் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த சிறியராகிய ஒரு தரித்திரனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் அன்பினாலே கிரியை செய்யாமல் போவீர்களானால் உங்கள் விசுவாசம்
யூஸ்லெஸ்ஸாக காணப்படும். உங்கள் விசுவாசம் எம்டியாக காணப்படும். உங்கள் விசுவாசம் செத்ததாக காணப்படும். தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் ஜீவனுள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். செத்த விசுவாசத்தை அல்ல, ஜீவனுள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே 15ஆம் வசனத்தை வாசிப்போம், 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அங்க நல்லா பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிளை யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ வஸ்திரம் இல்லை, அனுதின ஆகாரமும் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவர், அவங்கள பார்த்து என்ன சொல்றீங்க? நீங்க சமாதானத்தோட போங்க, நீங்க போய் குளிர் காய்ந்து எங்கேயாவது போய் என்ன செய்யுங்க, பசி ஆறுங்கள் என்று சொல்லி சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்கள்கிட்ட வர்றவங்கள்ட்ட நீங்க சமாதானத்தோட போங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு வேண்டியதை என்ன செய்யல, கொடுக்கல. அப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் கேட்கிறார், அந்த விசுவாசத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. அது ஜீவனுள்ள விசுவாசமான்னு கேட்கிறாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவக்கூடியதா இருக்கும். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசம், நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய விசுவாசமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் விசுவாசம் பூரணமடைந்திருக்கும். அப்பொழுதுதான் உங்கள் விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாய் இருக்கும். அப்பொழுதுதான் உங்கள் விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசமாய் இருக்கும். நீங்கள் அப்படி அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தோடு உதவி செய்யும் போது அதுல உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றத நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை நீதிமான் என்று அழைப்பார். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? நீதிமான்களை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தோடு காணப்படுகிற நீதிமான்களை பார்த்து சொல்லுகிறார். அதே நேரம் அதே அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன். நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். நீங்கள் என்னை விசாரிக்கவும் வரவில்லை என்பார். இவங்க யாரு? சரியான ஜீவனுள்ள விசுவாசம் உடையவர்களாக வாழவில்லை. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தோடு காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறார்கள் என்றால் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நீதிமான்களை நித்திய ஜீவனுக்கென்றும் சபிக்கப்பட்டவர்களை நித்திய ஆக்கினைக்கென்றும் கர்த்தர் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசிகளே, நீங்க உங்களையே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நீங்க உங்களையே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நாங்கெல்லாம் நல்ல விசுவாசிகள், தேவன் மேல விசுவாசம் வைத்து வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி வாய் அளவுல
விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசிகளாய் இருந்தால்தான் உங்கள் விசுவாசம் பூரணமடைந்திருக்கும், முழுமையடைந்திருக்கும், ஜீவன் உள்ளதாய் இருக்கும், நித்திய ஜீவனுக்கென்று பங்கடைகிறவர்களாய் இருப்பீர்கள். ஏன்னா கோ ஐ விஷ் யூ வெல் அப்படின்னு சொல்றது எ காமன் ஜூவிஷ் ஃபேர்வெலாக காணப்படுகிறது. நீ போ, சமாதானமாய் இரு அப்படின்னு யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா பொதுவான ஒரு ஃபேர்வெல் கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய சரியான உதவிகளை செய்யாமல் நீ சமாதானத்தோடே போ என்று சொல்வீர்களானால் உங்கள் விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாயிராது. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பஞ்சகாலத்திலே ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக காணப்படுகிற அபிமெலேக்கினிடத்திலே போகிறார், கேராருக்கு போகிறார். அங்கே ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். அங்கே பெலிஸ்தர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அபிமெலேக்கு சொல்லுகிறார் ஈசாக்கை பார்த்து, நீ ஐஸ்வர்யவானாகி பெரியவனாகி விட்டாய், விருத்தி அடைந்து விட்டாய், எங்களை விட்டு போய்விடு என்று அபிமெலேக்கு சொல்லுகிறார். அப்படியே ஈசாக்கு கடந்து சென்று கொண்டே இருக்கும்போது கேராரின் பள்ளத்தாக்குக்கு வருகிறார். ஒரு துறவை தோண்டுகிறார். அங்கேயும் கேராரின் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஏசேக்கு என்று பெயரிட்டு விட்டு இன்னொரு இடத்திற்கு வருகிறார். அங்கே வரும்போது அங்கே ஒரு துறவை தோண்டுகிறார். அங்கேயும் கேராரின் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். வாக்குவாதம் பண்ணின வேளையிலே ஈசாக்கு பெயர்ஷபாவுக்கு வருகிறார். பெயர்ஷபாவுக்கு வந்த வேளையிலே அங்கேயும் துறவை தோண்டுகிறார். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலுகி பெருகச் செய்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்ட அபிமெலேக்கு, ஈசாக்கை விரட்டிவிட்ட அபிமெலேக்கு தன்னுடைய சிநேகிதரோடு கூட ஈசாக்கினிடத்திலே வருகிறார். வந்து சொல்லுகிறார், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறதை அறிந்து கொண்டேன். நான் எப்படி உம்மை சமாதானத்தோடு உமக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அனுப்பிவிட்டேனோ அதுபோல ஈசாக்கு நீர் என்ன செய்ய வேண்டும், எங்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்து வருவதை நாம் படிக்கிறோம். அங்கே அவர்கள் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை சமாதானத்தோடு அனுப்பி விடுவதை, அபிமெலேக்கையும் அபிமெலேக்கனுடைய நண்பரையும் அனுப்பி விடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப பொதுவான ஒரு வழக்கம் என்னவென்றால், நீ சமாதானத்தோடே போ. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு வழக்கமான ஒரு ஃபேர்வெல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அதே போல நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ காணப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து அவளுக்கு சுகம் கொடுத்த போது என்ன சொன்னார் தெரியுமா? நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு. அப்போ ஒரு பொதுவான ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பும் போது சொல்லுகிற வார்த்தைகள் தான் நீ சமாதானத்தோடே போ என்பது. ஆனால் கர்த்தர் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சமாதானத்தோடே போங்கள் என்று சொல்வது நல்லது. ஆனால் அது நீங்கள் என்ன உதவியை செய்ய வேண்டுமோ அதை அன்பினாலே கிரியை செய்கிறவர்களாக செய்து உங்கள் விசுவாசம் பூர்ணமடைந்திருக்கிறது, ஜீவன் உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக நீதிமான்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இல்லாவிட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபேர்வெல் ஒரு எம்டியான ஃபேர்வெலாக காணப்படும், ஒரு ஜீவனற்ற ஃபேர்வெலாக காணப்படும், ஒரு உதவாத ஃபேர்வெலாக காணப்படும், ஒரு உதவியற்ற ஒரு ஃபேர்வெல் கொடுத்ததாக காணப்படும். எப்படி ஜீவிக்க போகிறீர்கள்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க போகிறார். நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லும் போது எப்படிப்பட்ட உதவிகளை செய்து அனுப்ப போகிறீர்கள், எப்படிப்பட்ட நன்மைகளை செய்து உங்கள் விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் என்பதை
மெய்யான நீதிமான்கள் என்பதை வெளிப்படுத்தி ஜீவிக்க போகிறீர்கள். கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பார். நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தர் சொல்ல வேண்டும் உங்களை பார்த்து, நீங்கள் நீதிமான்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அன்பினாலே கிரியை செய்யாத விசுவாசத்தோடு காணப்படும் போது அந்த விசுவாசம் இன்எஃபெக்டிவாக காணப்படும். எப்படி இருக்கும்? இன்எஃபெக்டிவாக காணப்படும். அதனால் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்தோடு காணப்படும் போது அது எஃபெக்டிவான ஃபெய்த்தாக காணப்படும். ஃபெய்த் இன் ஆக்ஷன் என்று சொல்வார்கள். இவனுக்கு இருக்கிற விசுவாசம் என்ன செய்கிறது? செயல்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள் 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். இப்ப ஒருவன் என்ன சொல்றான் பாருங்க, உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு என்ன இருக்கு? கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு சவால் விடுகிறார். என்ன சவால் விடுகிறார்னா, இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் வந்து சொல்லுகிறார், மறுபகுதியிலே இருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. என்னன்னு சொல்றாரு? எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்றார். ஆனா மறுபகுதியில இருக்கிற சகோதரி அந்த சகோதரனை பார்த்து சொல்லுது, எனக்கு கிரியைகள் இருக்குன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? எனக்கு கிரியைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன கேட்கிறாருன்னா, சரி சகோதரனே, நீ உனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றேல்ல, அந்த விசுவாசத்தை எனக்கு நிரூபித்து காண்பி, அந்த விசுவாசத்தை எனக்கு ப்ரூவ் பண்ணி காண்பி, அந்த விசுவாசத்திற்கு எனக்கு ஒரு ஆதாரம் கொடு, அந்த விசுவாசத்தை எனக்கு வெளிப்படையா காட்டு அப்படின்னு யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு சவால் விடுகிறார். இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாம். மறுபக்கத்துல இருக்கிற சகோதரி அந்த சகோதரனை பார்த்து சொல்லுது, சகோதரனே உனக்கு என்ன இருக்குன்னு சொல்ற? விசுவாசம் இருக்குன்னு சொல்ற, அதை நிரூபித்து காட்டு, அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடு, அதை வெளிப்படையா எனக்கு காண்பி அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய அனுபவம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அவர் சொல்லுகிற தனக்கு இருக்கக்கூடியதாக சொல்லுகிற விசுவாசம் எப்படிதான் இருக்கும்? செத்ததாக தான் இருக்கும். ஆனா இந்த சகோதரி என்ன சொல்லுதுன்னா, நான் எனக்கு இருக்கக்கூடிய அன்பினாலே கிரியை செய்கிற அனுபவத்தின் மூலமாக எனக்கு விசுவாசம் உண்டு என்பதை நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த சகோதரி என்ன சொல்லுது? நான் வெளிப்படையா காட்டுறேன், நான் சரியான தேவையுள்ளவர்களுக்கு சரியான உதவிகளை சரியான நன்மைகளை செய்து வெளிப்படையாக நிரூபித்து காண்பிக்கிறேன், என்னுடைய விசுவாசம் தான் ஜீவன் உள்ளது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய விசுவாசம் பூரணமடைந்து இருக்கிறது என்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு என்ன இருக்கிறது? கிரியைகள் இருக்கிறது. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் உன் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பான். அதுக்காக நீங்க என்ன சொல்லிடக்கூடாது அப்படின்னா, யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இருக்குன்னா அதை வெளிப்படையா காண்பித்தால்தான் அவனுக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்றதாக யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்ல வரல. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் தீர்வாக யாரை எக்ஸாம்பிளாக யாக்கோபு அப்போஸ்தலன் இனி வரக்கூடிய வசனங்களிலே எழுதுகிறார் என்றால், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார். ஆபிரகாம் என்ன, தனக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் ஜீவன் உள்ளது, அன்பினாலே கிரியை செய்யக்கூடியது என்பதை மனிதர்களுக்கு முன்பாகவா வெளிப்படுத்தி காண்பித்தார்? இல்ல, அவர் தனிமையாக எங்க இருந்தாரு? மோரியா மலையிலே இருந்தாரு. யாருக்கு முன்பாக அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார்? தேவனுக்கு முன்பாக அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவருடைய விசுவாசம் செயலாற்றக்கூடியது, கிரியைகள் உடையது என்பதை நிரூபித்து காண்பித்தார். அதனால நீங்க சொல்லிடக்கூடாது, நாங்க மனிதர்களுக்கு முன்பாக வெளிப்படையாக மற்றவர்களுக்கு உதவி செய்தால்தான், தேவையான நன்மைகளை செய்தால்தான் நாங்கள் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் உடையவர்களாய் இருப்போம் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அது தவறு.
தேவன் ஒருவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவன் மேல் விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வையுங்கள். எப்படி? தேவன் மேல் விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான். தேவன் மேல் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால் அன்பினாலே கிரியை செய்கிறான். எப்படி இருக்கிறான்? அன்பினாலே கிரியை செய்கிறான். தேவையானவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்கிறான். ஆனா அவனுக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை? தேவன் மேல நம்பிக்கை இல்லை. தேவன் மேல விசுவாசம் இல்லை. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்படிப்பட்ட கிரியைகளோடு காணப்படுகிற தேவன் மேல் விசுவாசம் இல்லாத மனிதனை, தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத மனிதனை தேவன் நீதிமானாக கணக்கெடுப்பாரா? அவனுக்கு கிரியை இருக்குங்க, ஆனா என்ன இல்ல? தேவன் மேல விசுவாசம் இல்லை. ஆனா என்ன இருக்கு? கிரியை இருக்கு. இது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட கிரியைகளும் மனிதனை தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக்காது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பரலோக தேவனோடு எந்த ஒரு தொடர்போ ஐக்கியத்தையோ வைத்திராமல் ஜீவிக்கிறபடியால் அவனுடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்படும் என்றால், சிலருக்கு நன்மை செய்கிறதற்கு ஏதுவாக காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை தேவ சித்தம் செய்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்காது. இன்னைக்கு சிலர் சொல்றாங்கல்ல, சில புண்ணியங்களை செஞ்சா போதும். என்ன செஞ்சா போதும்? சில புண்ணியங்களை செஞ்சா போதும், முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி கொஞ்சம் புண்ணியம் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதியில சில துன்மார்க்கத்தனமான காரியங்களையும் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு, பாவத்திற்குரிய காரியங்களையும் செய்ய என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்ப தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் போது மனிதன் எப்படி மாறுகிறான்? நியாய பிரமாணத்தின் மாரல் ரூல்ஸை கை கொள்ளக்கூடியவனாக மாறி விடுகிறான். அந்த விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாக காணப்படும் போதுதான் தேவனுடைய பார்வையிலே அவன் நீதிமானாக மாறுகிறான். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒருவேளை நீ புண்ணியம் செய்து வாழ்கிற மனிதனாய் இருக்கலாம், ஆனால் மெய் பரலோக தேவன் மேல் விசுவாசம் வைத்திராமல் ஜீவிப்பாயானால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாமல் காணப்படும், நித்திய ஜீவனை அடையாமல் போய்விட ஏதுவாக காணப்படும். ஆகவே தான் பவுல் சில நிருபங்களை எழுதும்போது சொல்லுவாரு, மனிதன் கிரியைகளினாலே நீதிமானாவதில்லை. எதனால் தான் நீதிமான் ஆகிறான்? விசுவாசத்தினால் தான் நீதிமான் ஆகிறான். ஆனா யாக்கோபு அதுல ஒரு அடிஷனல் தாட் கொடுக்கிறார், ஒரு அடிஷனலான சிந்தனை கொடுக்கிறார். அந்த சிந்தனை என்னன்னா, அந்த பவுல் குறிப்பிடுகிறாரே விசுவாசம் என்று, ஆதியாகமத்திலே ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமான் எண்ணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றால் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிஷனல் தாட்டை தன்னுடைய நிருபத்தில் யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிட்டு உங்கள் விசுவாசம் பூரணமடைந்ததாய் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அப்ப பவுல் தன்னுடைய நிருபத்துல கிரியைகளினாலே அல்ல விசுவாசத்தினால்தான் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று எழுதும்போது பவுல் விசுவாசம் என்று சொல்வது எதை குறிப்பிடுகிறார் என்றால் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசத்தை தான் குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ தேவன் மேல விசுவாசமா இல்லாம நீ என்னதான் கிரியை செஞ்சாலும் அந்த கிரியை உன்னைய மோட்சத்துக்கு கொண்டு போகாது என்று பவுல் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்போது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்றார் அப்படின்னா, 19ஆம் வசனத்துக்கு வரும்போது யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு சவால் விடுகிறார். யாராவது அவர் சொல்ற கருத்திற்கு எதிர்ப்பாளர்களாக இருப்பார்களேயானால் அவர்களுக்கு ஒரு சவால் விடுகிறார். என்ன சவால் விடுகிறார் தெரியுமா? தேவன் ஒருவர் உண்டு என்று மனிதனே நீ மாத்திரமல்ல, பிசாசுகளும் என்ன செய்கிறது? விசுவாசிக்கிறது. அதனால பிசாசுகள் நீதிமான் ஆகிற முடியுமா?
முடியாது. ஏன்? பிசாசுகள் அன்பினாலே கிரியை செய்வது இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், பிசாசானவன் என்பவன் ஒருவனா பல பேரா? பிசாசானவன் என்பவன் ஒருவனா பல பேரா? நாம் எப்படி தேவன் ஒருவர் என்று சொல்கிறோமோ அதுபோல பிசாசானவனும் ஒருவன் தான். அதான் டெவில் என்று சொல்வது ஒருவன் தான். ஆனால் டீமன்ஸ் என்று சொல்லும்போது, தீய ஆவிகள் என்று சொல்லும்போது பலவிதமான ஆவிகளாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இருக்குன்னு நீ சொல்லும் போது உன்னிலே அன்பின் கிரியை இல்லைன்னா, அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசமாக அது இல்லைன்னா அது செத்ததா இருக்கும். ஏன்னா பிசாசுகளும் என்ன செய்யுது? விசுவாசிக்குது. ஆனா அதுல என்ன இல்லை? அந்த விசுவாசம் எப்படி இல்லை? ஃபெய்த் அட் ஒர்க் என்று சொல்வார்கள். கிரியைகளினாலே செயல்படுகிற விசுவாசம் அது அல்ல. அப்ப அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவக்கூடியதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி அன்பினாலே கிரியை செய்யலைன்னா ஒருவேளை உங்க விசுவாசம் எப்படி மாறிடும்னா, பிசாசுகள் எப்படி விசுவாசிக்குதோ அது மாதிரி அது ஒரு செயலற்றதாக, அது ஒரு உதவி அற்ற விசுவாசமாக காணப்படும். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே என்ன செய்யும்? உதவியாய் இருக்கும் என்று சொல்லி இருப்பதை நீங்கள் படிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப இங்க வரலாம். யூதர்களுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கும்? யூதர்களுடைய விசுவாசம் the unity of the Godhead, தலையாம் கடவுளின் ஐக்கியம் என்பதுதான் யூதர்களுடைய விசுவாசமாக காணப்படுகிறது. விசுவாசத்தின் முக்கிய கருத்தாக காணப்படுகிறது. இங்க நம்ம யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். ஏன்னா யூதர்களுடைய விசுவாசத்தின் சென்ட்ரல் ஆர்டிகிள் என்ன என்று நீங்கள் படிப்பீர்கள் என்றால், முக்கிய கருத்து என்ன என்று படிப்பீர்கள் என்றால், the unity of the Godhead, தலையாம் கடவுளின் ஐக்கியம் என்பதுதான் யூதர்களுடைய விசுவாசத்தின் சென்ட்ரல் ஆர்டிகிளாக காணப்படுகிறது. அதை தான் இங்க யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். பிசாசும் ஒருவன் இருக்கிறான். பிசாசும் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறது. ஆனால் விசுவாசித்து என்ன செய்கிறது? நடுங்குகின்றது. ஏன் நடுங்குகிறது? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் மிஸ்டீரியஸ் டிவைன் பவர் உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிரேக்க மொழியிலே அது மிஸ்டீரியஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். மிஸ்டீரியஸ் என்று கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. A mysterious divine power உள்ளவர் தான் பரலோக தேவன். ஆகவே அதை அறிந்து பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது. ஆனால் அவைகள் அன்பினாலே என்ன செய்வது கிடையாது? கிரியை செய்வது கிடையாது. நீங்களும் சொல்லலாம், நாங்க விசுவாசிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லலாம். ஆனால் அன்பினாலே நீங்கள் கிரியை செய்யாமல் போவீர்களானால் உங்கள் விசுவாசம் செத்ததாய் இருக்கும். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருக்க முடியாது. இப்ப அடுத்த வசனத்திற்கு வருவோம், 20ஆம் வசனத்திற்கு வருவோம். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. இப்ப யாக்கோபு ரொம்ப ஒரு கடினமான வார்த்தையை யூஸ் பண்றாரு. என்ன யூஸ் பண்றாரு? வீணான மனுஷனே என்று சொல்லுகிறார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை பார்த்து, யாரையாவது பார்த்து நீங்கள் வீணன் என்று சொல்லலாமா? சொல்லவே கூடாது. அது கடுமையான வார்த்தை. நியாயம் இல்லாமல் ஒரு மனிதனை நீங்கள் வீணன் என்று என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன நடக்கும்? எரி நரகத்திற்கு ஏதுவானவர்களாய் இருப்பீர்கள். எப்படி? எரி நரகத்திற்கு ஏதுவானவர்களாய் இருப்பீர்கள். ஆனா இங்க யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், வீணான மனுஷனே. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் யூ ஃபூலிஷ் மேன், வீணான மனுஷனே, எம்டியாய் இருக்கக்கூடிய மனுஷனே, எம்டி ஹெட்டட், எம்டி ஹேண்டட், எம்டி ஹார்ட்டட், எல்லாம் எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. இருதயம் எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. மண்டை எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. கை எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. அதனால யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
யூ ஃபூலிஷ் மேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வீணான மனுஷனே. ஏன் அப்படி சொல்றாரு? எம்டியா உன் மண்டை இருக்கு, எம்டியா உன் இருதயம் இருக்கு, எம்டியா உன் கை இருக்கு, நீ எம்டியாவே இருக்கன்னு ஏன் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார் என்றால், அவர்கள் தங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் அவங்க வாழ்க்கையில இல்லை. அதனால NIV டிரான்ஸ்லேஷன்ல நீங்க படிப்பீங்கன்னா, இந்த வீணான மனுஷனே என்று சொல்லும் போது அதற்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யூஸ்லெஸ். என்னது? யூஸ்லெஸ். அந்த மனிதனுடைய இருதயத்தின் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்றத யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. இப்ப நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்க இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். இந்த வசனத்தை படிக்கும் போது இனி நீங்க உங்க வீட்டுல உங்க புருஷனை பார்த்து சொல்லக்கூடாது வீணான மனுஷனே, சொல்லக்கூடாது. அந்த புருஷன் காலத்துக்கு முன்னால இறந்து போகும்போதுதான் நெஞ்சில அடிச்சு அழுவாங்க, ஐயோ எவ்வளவு பிரயோஜனமா இருந்தானே. நீங்க உங்க மனைவியை பார்த்து வீணான மனுஷியன்னு சொல்லக்கூடாது. வீட்டுல அவங்க எவ்வளோ பிரயோஜனமா இருக்கிறாங்கன்னு நீங்க அறியாம இருக்கிறீங்க, பேசுறீங்க. காலத்துக்கு முன்னாக தேவன் அவங்களை எடுத்துக்கொண்டாதான் தெரியும் அவங்க எவ்வளோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் ஒரு தாயார், வீட்டில் அவங்க மட்டும்தான் கடினமாக உழைப்பார்கள். இளைய மகன் நல்லா குடிச்சுக்கிட்டே வருவான், வீட்டுக்கு சாப்பிட்ற டைம்ல கரெக்டா இருப்பான். ஒருவேளை தாயார் ஆகாரத்தை சமைத்து கொடுக்க ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிருச்சுன்னா போதும், வீட்டில் உள்ள டிவியை உடைச்சிருவான், பானையை எடுத்து தூக்கி எறிவான். எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அந்த தாயார் மரித்து போனார்கள். மரித்து போனப்பதான் அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டது, உணர்வு வந்தது. பாஸ்டர், எங்க அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அலறினான். இன்றைக்கு அந்த வீட்டில் தாயார் இல்லை. அவனே சட்டி பானையை எடுத்து, அவனே கேஸை பத்த வச்சு, அவனே கஞ்சி காய்ச்சி, அவனே அரைகுறை வயிற்றோடு அலங்கோலமான ஜீவியம் செய்கிறவனாக காணப்படுகிறான். நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? வீணா போனவளே, வீணா போனவனே அப்படின்னால என்ன செய்யக்கூடாது? நியாயம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நியாய தீர்ப்பு உண்டாகும், எரி நரகத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறி விடுவீர்கள். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கக்கூடிய விதத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தையை இங்க யாரு உபயோகப்படுத்துறது? யாக்கோபு அப்போஸ்தலன் உபயோகப்படுத்துகிறார். என்னன்னு சொல்லி உபயோகப்படுத்துகிறார்? வீணான மனுஷனே. யாரை பார்த்து சொல்றாரு? அன்பினாலே கிரியை செய்யாத விசுவாசம் உள்ள மனிதனை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா அவன் லைஃப் எப்படி இருக்கான்? கை எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. இருதயம் எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. மண்டை எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. அவனுடைய வாழ்க்கை யூஸ்லெஸ்ஸாக காணப்படுகிறது. ஆகவே நியாயமாக சொல்லலாம் என்று கருதிதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வீணான மனுஷனே. இந்த காலை வேளையில பிரச்சனை என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னது பிரச்சனை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை உள்ளவர்களாக விசுவாசத்தை நடப்பித்தவர்களை குறித்த சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம அடுத்த வாரம் சிந்திக்கலாம். இன்னைக்கு ஒரு கேள்வியோடு போங்க. என்ன கேள்வியோட போங்க அப்படின்னா, கர்த்தாவே நான் வீணான மனுஷனா இருக்கிறேனா? யாராவது வந்து பாஸ்டருக்கு தோளை தட்டி கொடுத்து, பாஸ்டர் நல்ல ராப்போஜன ஆராதனை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அது எப்படி இருக்கும்? பாஸ்டர் கையில் ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்க பாஸ்டர், ராப்போஜன ஆராதனையை நல்லா நடத்துங்கன்னு சொன்ன அது எப்படி இருக்கும்? ஒரு ஏழை விதவை வந்து பாஸ்டர்கிட்ட நிற்கிது, பாஸ்டர் தங்குறதுக்கு இடம் இல்லை. அந்த விதவையை பார்த்து நான், நீ சமாதானத்தோட போவாயாக அப்படின்னு சொன்னா
தேவனுடைய பார்வையிலே நான் எப்படி காணப்படுவேன்? அதே நேரம் நான் அந்த விதவையை பார்த்து, பரவாயில்ல, ஒரு 3 மாதம் டைம் தரேன், எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி இருக்கலாம், அதுக்குள்ளே நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்திக்கோங்க, ஒரு வாடகை வீடை எடுக்க ஆயத்தப்படுத்திக்கோங்க, அது வரைக்கும் நான் உங்களுக்கு டைம் தரேன், இங்கே தங்கி இருக்கேன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அப்படி சொந்த ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் வீணான மனிதர்களாய் இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் சுய வாழ்வை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சர்ச்சில் யாரும் அப்படி வீணான மனிதர்களாக இல்லை. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரேயானால், யாராகிலும் ஒருவருக்கு சிலருக்கு உணர்த்துவாரேயானால், நான் இந்த சபையில் விசுவாசி என்கிற பெயரோட இருக்கிறேன், ஆனால் அன்பினாலே என்ன செய்யல, கிரியை செய்ய முடியல அப்படின்னு கர்த்தர் உங்களை குறித்து உணர்த்துவாரேயானால், இந்த செய்தியை கேட்கும்போது நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, கர்த்தரை நோக்கி ஜெபியுங்க. கர்த்தாவே, அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் உதவக்கூடியதா இருக்குமே, அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்கன்னா, கர்த்தர் உங்கள் ஜெபம் ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக காணப்பட செய்து உங்கள் சிந்தனை மண்டலத்தை, உங்களுடைய கைகளை, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வாழ்வை நிறைவாக்கக்கூடியவராய் இருப்பார். உங்கள் விசுவாசம் செத்ததாய் இருக்காது, உங்கள் விசுவாசம் பூர்ணமடைந்ததாய் இருக்கும். எழும்பி நிற்போமா, உடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் வாழ்வு உம்முடைய பார்வையிலே கர்த்தாவே வீணான மனுஷனே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக பிரயோஜனமற்றதாக இருக்கக்கூடாது. கர்த்தாவே, எங்கள் வாழ்வை கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற மெய்யான கர்த்தாவே அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் உடையதாக காணப்படும்படியாக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசத்தோடு உங்கள் வாழ்வு இல்லாதிருக்குமே ஆனால், கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உணர்த்தி இருப்பாரே ஆனால், ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தாவே, அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் உதவக்கூடியதாய் இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு மெய்யான விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால், கர்த்தர் இனி வரக்கூடிய நாட்களிலே உங்கள் விசுவாசம் எஃபெக்டிவானதாக, உங்கள் விசுவாசம் ஆக்ஷனோடு காணப்படுவதற்கு ஏதுவாக உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருப்பார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே மகனாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே மகனாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை மகனாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை மகனாதே. ஜெபிப்போம். ஆண்டவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, கிரியையுள்ள விசுவாசத்தை குறித்து இன்றைய நாளிலே கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பினாலே கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் வெற்றிப்படைய பண்ணும் ஆண்டவரே என்று ஆண்டவரே காண்பித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களில் ஆண்டவரே ஜீவனுள்ள விசுவாசத்தை எதிர்பார்த்திருக்கிறீர். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிரியையுள்ள விசுவாசம் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை நீ நீதிமான் என்று அழைக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் அது பூரணமடையும், அது நித்திய ஜீவனுக்கு பங்கடையத்தக்கதாக ஏதுவாக இருக்கும் என்று இன்றைய நாளில் எங்களுக்கு தெரியப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனுள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தி கீழ்ப்படிந்தவர் ஆனார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மெய் தேவனை விசுவசிக்காமல் அவர்கள் அன்பினால் கிரியை செய்தாலும் அவர்கள் நீதிமான் அல்ல என்று இன்றைய நாளிலே ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். அப்படியாக ஆண்டவரே தகப்பனே, ஜீவனுள்ள கிரியை செய்கிற விசுவாசம் ஆண்டவரே தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக.
எங்கள் சபை முழுவதையும் ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக அன்பினாலே கிரியை செய்யக்கூடியவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே விருத்தி அடைய செய்து ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்களில் நீர் ஆண்டவரே அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படும் பொழுது மகிழ்ந்து கலிகூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை நடத்துவீராக. அப்படியாக உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தகப்பனை ஆழமான சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக தகப்பனே இந்த சத்தியத்தை பகிர்ந்தளித்த எங்கள் போதகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உடைய வல்லமை வரங்களினால் இவரை நிரப்பி அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.